ஆச்சரியமான ஒரு மனிதனுடைய படைப்பு. இப்படி பாருங்களேன், 2 கண்ணு. கண்ணு எத்தனை? 2. 2 கண்ணு பார்க்கறது 1, 2 காது கேட்கறது 1, 2 காலு நடக்கிறது 1. ஒரு கால் முன்னாடி போய் பின்னாடி கூப்பிடுது. அப்ப 2 காலும் ஒன்னாதான் நடக்குது 1. 2 காலும் ஒரே செய்தியை கேட்குது, 2 கண்ணும் ஒன்னையே பார்க்குது. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு வாய் தான். அது எத்தனை பேசுதுன்றது நம்ம கணக்கே போட முடியாது. அதனால்தான் நல்லதையே பேசணும். ஏன்னா எப்போ நல்லதை பேச முடியும்னா, நல்லதை எண்ணினால் நல்ல வார்த்தைகள் உருவாகும். அது நல்ல பேச்சாக அமையும். மனிதன் எப்பொழுது மாமனிதன் ஆகிறான் தெரியுங்களா? ஒரு கற்பனை தான் நான் சொல்றது. ஆனால் அந்த அதில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கங்க. ஒருவன் அப்படியே சோலை வழியாக போகிறான். ஒரு குயில் அழகாக பாடுகிறது. பாடின குயிலை உத்து பார்க்குறான். உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கிறது, ஆனால் நீ கருப்பாக இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னா. அடுத்தது கடலோரம் போய் காலை வைத்தான். அந்த வீசி மோத வருகிற அலைகளிலே காலை பதிவு செய்து கடலை பார்த்து சொன்னான், நீ கடலே மிக அழகாக இருக்கிறாய், எனக்கு கூட உன்னை பார்த்து கவிதை பாட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் என்ன ஒரு குறைன்னா, உங்ககிட்ட மொத்தம் உப்பா வச்சுங்கிறியே அப்படின்னு குறைய சொன்னான். திரும்பி வரும்போது ஒரு ரோஜா பூவை பார்த்து, அழகான ரோஜா, பறித்து சூடிக்கொள்ளலாம் என்று ஒரு ஆணுக்கு கூட ஆசை வருகிற அளவுக்கு உனக்கு அழகு இருக்கிறது, ஆனால் உன்னை சுற்றி முள் இருக்கிறதே என்று சொன்னான். இப்போ குயிலும் கடலும் அந்த ரோஜாவும் 3 ஒன்னா சேர்ந்து அந்த மனிதனை பார்த்து சொல்லுது, மனிதா நீ நல்லவன் தான், ஒன்னே நிறைய பார்க்கணுமே தவிர நீ குறைய பார்க்காத. குறைய பார்த்தீங்கன்னா அந்த நிறையனுடைய அழகே உனக்கு தெரியாம போயிடும். ஏன் சொல்றேன்றது பெற்றோர்களுக்கு தெரியும். குழந்தைனால நிறையும் உடையது, குறையும் உடையது. குறையில்லாத மனிதர்கள் பிறப்பதே கிடையாது, உண்மை. குறையில்லாத மனிதனே இல்லை, ஆனால் அதை குறைத்துக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைத்துக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னார். அதனால இன்னைக்கு இந்த குழந்தைகளை மையப்படுத்தி, பெற்றோர்களை மையப்படுத்தி, ரொம்ப அழகான விஷயம் இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் தலைப்பு இருக்குது, ரொம்ப அற்புதம். நாங்கள் நானும் ரமேஷ் சாரும் முதல்ல வேற ஒரு விதமான தலைப்பை சிந்திச்சோம். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை சிந்திச்சோம். யாருக்கு யார் தொல்லை? பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தொல்லைகளா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தொல்லைகளான்னு கூட நாங்கள் யோசித்தோம். வேண்டாம், தொல்லைன்றது எதிர்மறையாக இருக்கிறது. எப்பவுமே எங்களுக்கு இந்த எதிர்மறையானது ரொம்ப மோசம். எதிரியை விட மோசமானது எதிர்மறை சிந்தனை. அதனால நேர்மறையாக எடுத்து நாம் இதை நிறைவு செய்வோம்ன்றதை மாற்றிக்கிட்டு, அப்போ அவரே சொன்னார், வரம்னு போட்டால் நல்லா இருக்குமா சொன்னார். அற்புதமான வார்த்தை வரம். ஏன்னா வரம் என்பது நம்ம எத்தனையோ சொல்கிறோம், டே உன்னை வரம் இருந்து பெற்றண்டா அப்படி அவன் உடனே சொல்கிறான், நானா கேட்டாங்குவான் இல்லையா? பல இடங்கள்ல அந்த டைலாக் நடக்குது. வரம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. வரத்துக்காக வரம் கேட்கிற போது விரதம் இருப்பாங்க இல்லையா? பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி, அதை கூட ஒரு அம்மா கேட்டது வீட்டுக்காரர், நான் வரலட்சுமி விரதம் இருக்குவா, சஷ்டி விரதம் இருக்குவான்னு. நீ எந்த விரதம் இருக்காத, மௌன விரதம் இரு, பிரச்சனையே வராதுன்னு. ஏன்னா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியும். அது இருக்கட்டும். ஏன்னா வரமிருந்து பிள்ளைகளை பெறுகிறோம், செல்வத்தை பெறுகிறோம், கல்வியை பெறுகிறோம். இன்னாருக்கு இன்ன படிப்பு வரும் என்றது கூட ஒரு வரமாக நாம் பார்க்கிற ஒரு பண்பாடு, ஒரு கல்ச்சர் நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடியது. அதனால்தான் வரம் என்பது சாதாரணமானதில்லை. நான் சொல்றது ஒரு செய்தி, அந்த செய்தியை இருக்கிற உள்ளேடி எடுத்துக்கங்க. மனிதன் எவ்வளவு திறமையா இருந்தால் அந்த வரத்தை கூட பெற முடியும்னு. ஒருவன் கடவுளிடத்தில் நோக்கி தவம் பண்றான். தவம் பண்ண உடனே கடவுள் பிரதிரட்சயமாகி வரம் கேளுன்னார். அப்போ அந்த கேட்டான். அவன் பிறவியிலே அவனுக்கு கண் பார்வை கிடையாது. பிறவியிலே கண் பார்வை கிடையாது. எனக்கு கண் பார்வை வேண்டும். அவனுக்கு கல்யாணமாகி பல வருஷம் அது குழந்தை பேர் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்புறம் கேட்டான், எனக்கு நிறைய பண வசதி வேணும், 3 வேணும்னா. வந்த கடவுள் சும்மா இல்லை, இந்த 3 கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது, நான் ஒரு ஆளாக கொடுக்க முடியும், உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்கிறான், எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு வரமாக கேளு, ஒன்றா கேளு, நான் தரேன்னார். அவன் நம்மால் எவ்வளோ மகா கெட்டிக்காரன் பாருங்க. என்னுடைய பிள்ளை தங்கத்தட்டில் சாப்பிடுவதை என் 2 கண்களாக பார்க்க வேண்டும்னா. இப்போ கேட்டது 3 வரம், 3ஐயும் சேர்த்து 3 in 1 ஒரே வரத்தில் கேட்டு முடித்து அதை பெற்றுக்கொண்டதான் கடவுளே மிரண்டு போனார்.
இப்படி ஒரு வரம் இவன் கேட்பான்னு நமக்கு தெரியலையே. அதுதான் ஒரு மனிதன் பெற்ற அறிவினுடைய பெரும் பயன் என்பதை நாம் யோசித்து பார்க்கிற போது இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வரமாக இருக்கிறார்கள். ஒரு இல்லை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு வரமாக வாய்த்திருக்கிறார்கள். ரெண்டு அணியிலே இங்கே விவாதம் அதை எப்படி வேணாலும் பண்ணலாம். அருமையான சகோதரிகள் பேசுகிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு அம்மா காலையில் 5 மணிக்கெல்லாம் பிள்ளைய கட்டிலில் எழுப்புது. கண்ணா எழுந்திருப்பா, எழுந்துரு. ஏம்மா பள்ளிக்கூடம் போகணும்பா ராஜா, எழுந்துரு. இல்லைம்மா என்னை யாருக்குமே பிடிக்கலம்மா, டீச்சர்ஸுக்கு பிடிக்கல, பிள்ளைகளுக்கும் பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கலம்மா, நான் போகலம்மா. இல்லைடா நீ போய் தான் ஆகணும், ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணுமாம்மா. ஆமாண்டா நீ தான் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரு, போடா அப்படின்னு அவங்க அம்மாவே எழுப்புது. பள்ளிக்கூடம் என்பது போகிறதுக்கு பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு சண்டே வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறான், ஆஹா ஜாலின்றான். ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு கூட ரமேஷ் சார் ஸ்கூல் வைக்கக்கூடாதா அப்படின்னு சில இடங்களில் சங்கடப்படுகிறது உண்டு. இப்படியும் அப்படியும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்குறோம்னா, அன்பு பெற்றோர்களே, என்னுடைய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, பெற்றோர்களுக்காக என் செய்தின்னு மட்டும் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு நான் இவங்களை பேச விட்டுறேன். ஒரே செய்தி என்ன தெரியுமா, திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு, இல்லைங்களா? தீர்ப்புன்னு சொல்கிறோம், அது தீர்வுன்னு ஒன்று இருக்குது. இது டீச்சர்ஸும் எடுத்துக்கலாம். ஆசிரியர்கள் எப்பயுமே மாணவர்களுக்கு தீர்ப்பு சொல்பவர்கள் அல்ல, தீர்வு காண்பவர்கள். தீர்ப்பு என்பது என்ன தெரியுமா, கோர்ட்டு கொடுக்கும், அது தண்டனையை பொறுத்து இருக்கும். ஆனால் தீர்வு என்பது என்ன தெரியுமா, நிரந்தரமான மனமாற்றத்தை கொடுக்கும். ஒரு குழந்தையை மனமாற்றம் பெற வைத்து அவனை மாமனிதனாக ஆக்குகிற மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. 2 விஷயம் இருக்குது, திறமை வேற, புத்திசாலித்தனம் வேறு, நிறைய விஷயம் இருக்குது. இப்போது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 120 வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 8 அடுக்கு மாடியில் போய் வர்றதுக்கு ஒரு லிஃப்ட் ஒருத்தர் தயார் பண்ணார். அந்த லிஃப்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, ஓட்டிஸ், OTIS, ஓட்டிஸ்னு பேர் அந்த லிஃப்ட்டுக்கு. ஏன் அந்த பேர் தெரியுமா, இப்போ நம்ம ஜான்சன் லிஃப்டெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த ஓட்டிஸ்ன்னு யார் வச்சாருன்னா, அந்த ஓனர் தான், அந்த பில்டிங் ஓனர் தான் அந்த ஓட்டிஸ் என்ற அதையே கண்டுபிடிச்சார். அவர் அந்த லிஃப்டை கண்டுபிடிச்சவரே அவர் தான், அவர் பேரையே அதுக்கு வச்சார். அது பல வருஷமாக 8 அடுக்கு மாடிக்கு போய் இறங்கி வர்றதுனால பல வருஷங்கள் அது ஸ்லோவாகி போச்சு. இன்ஜின் கொஞ்சம் பழுதாக இருக்குது, ஸ்பீடு போகலை. ஆனால் 8வது மாடிக்கு போக வேண்டிய அந்த பெண்கள்லாம், பணிபுரிகிற அந்த பெண்கள்லாம் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணாங்க, இது லிஃப்ட்டு ஒர்க் பண்ணலை, ரொம்ப ஸ்லோவாக போகுது, 5 நிமிஷம் ஆகுது, 6 நிமிஷம் ஆகுதுன்னு எல்லாரும் கவலைப்பட்டு இன்ஜினை மாற்றுன்னாங்க. ஆனால் ஓட்டிஸ் என்ன பண்ணார், வீட்டில் போய் கவலையாக உட்காந்தார். ஏன்னா இன்ஜினை மாற்றுற அளவுக்கு அவருக்கு அப்போ கையில் காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை, வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருந்தது. அப்போ அவருடைய மனைவி கேட்டாங்க, மனைவி என்ன கேட்டாங்க, என்னையா ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு. இந்த மாதிரி ஓட்டிஸு அந்த லிஃப்ட் சரியாக வேலை செய்யலை, இன்ஜினை மாற்றணும்னு எல்லாம் சொல்கிறாங்க, இன்ஜினை மாற்றுற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை, கவலையாக இருக்குன்னார். அப்போ அந்த அம்மா ஒரே ஒரு யோசனையை சொல்கிறேன், அதை செயல்படுத்தியா, இது நடந்த உண்மை, இதை நான் சொல்கிறத கேட்டு செய் அப்படின்னாங்க. என்ன சொல்ல வரேன்னாரு, ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு நிலை கண்ணாடி, உயரமான ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடி வாங்கி அந்த லிஃப்ட்டில் ஒரு பக்கமாக பொருத்திடு, அப்புறம் நடக்கிறத பாருன்னாங்க. அவரும் அதே மாதிரி 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடியை கொண்டாந்து லிஃப்ட்டில் ஒரு பக்கம் வச்சுட்டாரு. அப்புறம் மறுநாள்லேருந்து பார்க்கும்போது அத்தனை பெண்கள் அந்த லிஃப்ட்டில் பயணம் பண்ணுறவங்க, இப்போ லிஃப்ட்டு நல்லா ஒழுங்காக தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த 5 நிமிஷம் அது போகிறதே அவங்களுக்கு தெரியல. காரணம், அந்த கண்ணாடியில் பார்த்து ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டு தலையை சீவிக்கிட்டு, ஏன்னா அங்கே நேரம் இல்லைன்னா கூட அந்த லிஃப்ட்டுக்குள்ளே எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போகுதுங்க. அதனால் அவங்களுடைய மன பிரச்சனையை திசை மாற்றுவதற்கு ஒரு சின்ன கண்ணாடியை பொருத்த வேண்டும் என்று ஒரு பெண் ஆலோசனை சொன்னா பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 2 வேணும், அறிவும் வேணும், புத்திசாலித்தனம் வேணும்.
இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் என்னை கோச்சக்கூடாது. ஆண்களுக்கு அதிகமாக இருப்பது அறிவு, பெண்களுக்கு அதிகமாக இருப்பது ஞானம். ஞானம் வேறு, அறிவு வேறு. அதனால்தான் ஔவையார் சொன்னார், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரியுதுன்னு சொன்னார். ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா பெரிய கிஃப்ட்டு. ஆனால் ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தத்தை உருவாக்கி கல்வியையும் அறிவையும் ஞானத்தையும் ஒன்று சேர்க்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. அதனால தான் மனைவி சொல்லே மந்திரம்னா, தாயை வணங்கு தாரத்தின் சொல்லை கேள், நீ நிச்சயமாக உயர்வா என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறதற்கு காரணமே அதுதான்.